இந்த பையன் நடிச்சிட்டு இருந்தான்னு சொல்றத விட, இங்க ஓடுறான், அங்க ஓடுறான். டயலாக் அங்க பார்த்தீங்கன்னா, பிரசன்னகுமார்ன்னு டயலாக் ரைட்டர். அவரு விவேக்கோடைய பர்சனல் டயலாக் ரைட்டரு. பிரமாதமா காமெடி எழுதுவாரு. அவர் வந்து அது காமெடி படம். பாண்டியராஜன் தான் ஹீரோ. அவர் வந்து இந்த பையனுக்கு டயலாக் சொல்லி தராரு. இந்த பையன் அவருக்கு டயலாக் சொல்லி தரான். அது அப்படி வேணாம். இது இப்படி வச்சுக்கங்க அப்படிங்கிறான். தம்பி இப்படி பேசினா தான் தம்பி நல்லாருக்கும். இல்ல, இல்ல நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி, பயங்கரமா அராத்துத்தனமா ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தான். அப்பயே நான் பார்த்து ஷாக் ஆயிட்டேன். அங்க இருக்கிறவ அன்னைக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இங்க ஓடுறது, அங்க ஓடுறது, அங்க ஓடுது, இங்க ஓடுது. தீம் பார்க் வேலையா சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பையன் செட்ல கொண்டு போய் விட்டாலோ, இல்ல எங்கேயோ வீட்ல கொண்டு போய் விட்டாலோ, லொகேஷன்ல அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருப்பான். சின்ன பையன் சரி, ஓடிட்டு இருக்கிற வயசு அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு எஸ்பி ஜனநாதன் இருக்காருல்ல, பேராண்மை டைரக்டர். அவரு, அப்புறம் மொட்ட சிவா, கெட்ட சிவான்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த டைரக்டர், அப்புறம் ஞானம்னு ஒரு டைரக்டர். இவங்கலாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் கேஆர்ட்ட. ஓடி போய் இவங்கள புடிக்கிறது மட்டும் தான் வேலை. அவங்களுக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா, மூச்சரைக்க தேடி கொண்டு வந்து புடிச்சிட்டு வந்து ஷாட் முன்னாடி நிப்பாங்க. டக்குன்னு கேமரா ரோல், ஆக்ஷன் அப்படின்னோ ஓடி போயிருவான் அந்த பையன் கேமரா விட்டு. இப்படி பயங்கர அராத்து.